இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், அது தெரியும்ல உங்களுக்கு? அட்டானமஸ் காலேஜ் மேடம் சொல்லும் போது தான் தெரியுது. அட்டானமஸ்னா ரொம்ப பேர் தெரியாது என்ன அட்டானமஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ் காலேஜ்னா தட் வில் ஃபால் அண்டர் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு WCCO, ஸ்டெல்லா மேரிஸ், எத்ராஜ், லயலா காலேஜ், இந்த மாதிரி காலேஜ்னா அட்டானமஸ்னா தட் ஃபால்ஸ் அண்டர் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அட்டானமஸ் காலேஜுங்கிறது ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி கீழே வரும். ஆனால் அங்கே கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமும் சரி, அந்த காலேஜில் வைக்கிற கரிக்குலம், ஐ மீன் சிலபஸ், காலேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ரீடம். அந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு மற்ற காலேஜுக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு என்ன அவங்க சிலபஸ் வைக்கிறாங்களோ அந்த சிலபஸை இவங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட சிலபஸை ஓன் சிலபஸ் அவங்க வந்துட்டு அதை ஃபுல்லாவே ப்ரெஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி நாலா காலேஜில் லயலாவில் படிக்கும் போது தமிழ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள், கண்ணதாசன் மாங்கனி, இந்த மாதிரி ஒரு யூனிக்கான புக்கு, நம்ம சாதாரணமாக படிக்கிற ஒரு கதை புக்கெல்லாம் வந்துட்டு அது தமிழுக்கு பாடமாக வச்சிருப்பாங்க. ஸோ அட்டானமஸ், அதனால தான் அது அட்டானமஸ், தன்னாட்சி, அது சுயாட்சிங்கிற மாதிரி தன்னாட்சி. அப்படிங்கும்போது அது என்ன வேணுமோ அவங்க இஷ்டம் மாதிரி அந்த டெக்ஸ்ட் சிலபஸ் வச்சுக்கலாம்.